சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கு போர் முனையில் அமெரிக்கா நடத்திய அசுர குண்டுவீச்சுகளுக்கு பிறகு ஓவல் அலுவலகத்தில் இருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி பிரகடனம் ஒன்றை விடுத்துள்ளார். அமெரிக்காவுடனான ரகசிய பேச்சுவார்த்தைகளை ஈரான் தற்போது மிக தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதே சமயம் அமெரிக்க படைகள் எப்போதும் லாக்ட் அண்ட் லோடட் நிலையில் தயார் நிலையில் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். மறுபுறம் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை தாக்குதலை நடத்த அசுர வேகத்தில் ஏவுகணைகளை குவித்து வைத்துள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா வலுவாக நிற்கும் என வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ள சூழலில் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க வாஷிங்டனுக்கு அவசர பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் புவிசார் அரசியலையும் உலுக்கி வரும் இந்த ராஜதந்திர போர் நகர்வுகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே வரலாறு காணாத ராணுவ மோதல்களும் அசுர பதற்றமும் நீடித்து வரும் வேளையில் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே மிக ரகசியமான மற்றும் தீவிரமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளார். நாட்கள் செல்ல செல்ல ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்பை விட மிகவும் தீவிரமாக அணுகி வருகிறது என்று ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் ஈரானுக்கு எதிரான மாபெரும் ராணுவ தாக்குதலை நடத்துவது குறித்த இறுதி முடிவை தான் இன்னும் எடுக்கவில்லை என்றும் அமெரிக்க படைகள் எப்போதும் லாக்ட் அண்ட் லோடட் நிலையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் நடத்திய அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் வெளியிட்ட அதிரடி தகவல்களின்படி நாங்கள் இப்போது ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் மிகவும் தீவிரமாக வருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பின்னால் மிக தெளிவான வெளிப்படையான காரணங்கள் இருக்கலாம். நாம் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஈரான் தற்போது பேச்சுவார்த்தைகளில் கடுமையான ஈடுபாட்டை காட்டி வருகிறது. ஆனால் இதனால் மட்டுமே ஒரு இறுதி உடன்பாட்டை நாம் எட்டிவிடுவோம் என்று கூற முடியாது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தங்களுக்கு முன்னால் 2 வழிகளை மட்டுமே கொண்டுள்ளது. ஒன்று, அமெரிக்காவுடன் முறையான ராஜதந்திர உடன்படிக்கையை செய்து கொள்வது, இல்லையெனில் இதுவரை இல்லாத அளவிலான மிக மோசமான அசுர வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்வது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த ராஜதந்திர நகர்வுகளுக்கு பின்னணியில் வளைகுடா பிராந்தியத்தில் கடுமையான போர் சூழல் நிலவி வருகிறது. சர்வதேச கடல் வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை நிலைநாட்டவும் ஈரானின் அச்சுறுத்தல்களை முடக்கவும் அமெரிக்க படைகள் தொடர்ந்து 13 இரவுகளாக ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது அசுர குண்டுவீச்சுகளை நடத்தியுள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தற்கொலைப்படை ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் மாபெரும் எதிர் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குவைத்தின் அலி அல் சலைம் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க ஆயுத கிடங்குகளை அளித்துள்ளதாக IRGC அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. இந்த மோதல்களின் விளைவாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு $100 கடந்து அசுர உச்சத்தை தொட்டுள்ளது. செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க ஈரான் போர் மற்றும் ஹூதிகளின் அசுர கடற்படை முற்றுகை தீவிரமடைந்துள்ள சூழலில் சவுதி அரேபியாவின் முக்கிய மூலோபாய பகுதிகளான யசான் மற்றும் யான்பு ஆளுநரகங்களில் ஒரு மாபெரும் திடீர் வான்வழி அச்சுறுத்தல் சைரன் முழங்கியுள்ளது. சவுதி குடிமை பாதுகாப்பு இயக்குநரகம் யசான் மற்றும் செங்கடல் கடலோர தொழில்துறை நகரமான யான்பு ஆகிய இரு பிராந்தியங்களிலும் சாத்தியமான ஆபத்து இருப்பதாக கூறி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கைகளை விடுத்தது. எனினும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே இரு பிராந்தியங்களிலும் ஆபத்து முற்றிலும் நீங்கிவிட்டதாக அது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. இந்த திடீர் அச்சுறுத்தல்களின் தன்மை அல்லது ஏவுகணைகள் ஏதும் இடைமறிக்கப்பட்டதா என்பது குறித்த மேலதிக உத்தியோகபூர்வ விவரங்களை இயக்குநரகம் உடனடியாக வெளியிடவில்லை. சவுதி அரேபியா இந்த எச்சரிக்கையை விடுத்த சில நிமிடங்களிலேயே திரும்ப பெற்றிருந்தாலும் இந்த இரு நகரங்களும் தற்போதைய போர்க்களத்தில் மிக முக்கிய புள்ளிகளாகும். ஏமன் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள ஜசான் நீண்ட நாட்களாகவே ஏமனின் ஹூதி ஆயுத குழுவினரின் தற்கொலைப்படை ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் முதன்மை இலக்காக இருந்து வருகிறது. செங்கடல் கரையில் அமைந்துள்ள யான்பு சவுதி அரேபியாவின் மிக முக்கிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஏற்றுமதி முனையங்களை கொண்ட ஒரு அசுர பொருளாதார மையமாகும். ஜூலை 22 அன்று செங்கடலில் 2 சவுதி எண்ணெய் கப்பல்களை ஹூதிகள் தாக்கியதை தொடர்ந்து இப்பகுதியில் வான் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள வேளையில் புவிசார் ராஜதந்திர அரங்கில் ஒரு மாபெரும் புதிய கூட்டணி அதிரடியாக உருவாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிரான மாஸ்கோவின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை ஈரான் அதிகாரப்பூர்வமாக வரவேற்றுள்ளதுடன் வளைகுடா பிராந்திய பாதுகாப்பில் ரஷ்யாவின் பங்களிப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அதிகாரப்பூர்வ கூட்டத்தின் போது ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது ரஷ்ய சகா செர்ஜி லாவ்ரோவை வெள்ளிக்கிழமை சந்தித்து அவசர பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது சர்வதேச கடல் வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் தற்போதைய அசுர பதற்றத்திற்கும் ராணுவ மோதல்களுக்கும் அமெரிக்காவின் வாக்குறுதி மீறல் மற்றும் குற்றங்களே நேரடி காரணம் என்று அராக்சி மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஈரானின் அதிகாரப்பூர்வ IRNA செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள மாநாட்டு விவரங்களின்படி இரு நாடுகளுக்கும் பின்வரும் முக்கிய பாதுகாப்பு உத்திகளை பகிர்ந்துள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்து வரும் சட்டவிரோத ராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் தொடர் வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா மிக உறுதியாக கண்டித்துள்ள கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை அப்பாஸ் அரக்சி மனமாற வரவேற்றுள்ளார். ராஜதந்திர துறையில் ஈரான் எப்போதும் தனது தீவிரமான பங்களிப்பை வழங்கும் அதே வேளையில் தனது சொந்த நலன்களையும் தேசிய பாதுகாப்பையும் காக்க தெஹ்ரான் ஒருபோதும் தயங்காது. ஈரானின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுப்பதற்காக ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதை தடுக்க ஈரான் உறுதியாக உள்ளது என அராக்சி பிரகடனம் செய்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க அந்தந்த பிராந்திய நாடுகளை மட்டுமே சார்ந்திருக்கும் ஒரு புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதில் ஈரானுக்கு எந்தவொரு உதவியையும் வழங்க ரஷ்யா முற்றிலும் தயாராக உள்ளது என செர்ஜி லாவ்ரோவ் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா ஈரான் போர் மற்றும் சவுதி அரேபியாவின் திடீர் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முனையிலும் வரலாறு காணாத ஒரு புதிய அசுர வன்முறை வெடித்துள்ளது. அதிகரித்து வரும் வன்முறைக்கு மத்தியில் இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் பல முக்கிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இரவோடு இரவாக ஒரு மாபெரும் அசுர சோதனை மற்றும் முற்றுகை நடவடிக்கையை நடத்தியுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் பல பகுதிகளில் நேற்றிரவு இஸ்ரேலிய ராணுவத்தின் புதிய தொடர் தாக்குதல்களும் தீவிரவாத குடியேற்றவாசிகளின் வன்முறையும் அசுர வேகத்தில் பரவியுள்ளது. இதில் பெத்லஹேம் மற்றும் நப்லஸ் ஆகிய இடங்களில் நடந்த கொடூர துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பாலஸ்தீனிய இளைஞரும் ஒரு முதியவரும் படுகாயமடைந்துள்ளதாக களத்தில் உள்ள அல் ஜசீரா செய்தியாளர்கள் அவசரமாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவத்தின் இந்த அசுர படை நகர்வு மேற்கு கரையின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் நிலைகுலைய செய்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் ஜெரிகோவிற்கு தெற்கே உள்ள அகபாத் ஜப்ர் முகாம், கல்கிலியா நகரம், ரமல்லா மாவட்டத்தில் உள்ள கோபார் கிராமம் மற்றும் ஜெருசலமிற்கு வடக்கே உள்ள காஃபர் அகாப் நகரம் ஆகிய இடங்களில் திடீர் தாக்குதல் நடத்தி உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தியுள்ளன. ஜெனின் மாகாணத்தில் உள்ள ஜபாத் நகரத்தையும் அதோடு ஜபாப்தை மற்றும் ஃபுர்கின் கிராமங்களையும் இஸ்ரேலிய படைகள் முற்றிலும் முற்றுகையிட்டன. அதே நேரத்தில் துல்கரைமைக்கு தெற்கே உள்ள ஃபாரூன் கிராமத்தை மெட்ரோ ராசுர தாக்குதல் கொடூரமாக குறிவைத்தது. நப்லஸில் இஸ்ரேலிய ராணுவ பிரிவுகள் தால் மற்றும் கிரியோத் கிராமங்களிலும் ஃபேட்ஃபுரிக் நகரத்திலும் அசுர வேகத்தில் நுழைந்து தாலில் உள்ள பரவலான பாலஸ்தீனிய தடுப்பு காவல் நடவடிக்கையை தொடங்கி ஃபேட்ஃபூரிக்கில் உள்ள பல வீடுகளில் நள்ளிரவில் புகுந்து சோதனையிட்டன. இந்த கொடூர ஊடுருவல்களின் போது காரியூட் பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களின் குடியிருப்புகள் மீது படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்கினர். அதே நேரத்தில் நப்லோஸுக்கு தெற்கே உள்ள ஜோரிப் கிராமத்தில் இஸ்ரேலிய தீவிரவாத குடியேறிகள் பாலஸ்தீனியர்களின் வீடுகளை தாக்கி தீக்கிரையாக்க முயன்றனர். ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் தற்பொழுது வரலாறு காணாத ஒரு புதிய திருப்பு முனையும் அசுர பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் உக்ரைனின் முக்கிய நகரங்கள், கட்டளை மையங்கள் மற்றும் முக்கிய ஆற்றல் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படைகள் ஒரு மாபெரும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்த முழுமையாக தயாராகிவிட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தனது அவசர இரவு நேர உரையில் நாட்டு மக்களுக்கு அதனடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் உளவுத்துறையும் சர்வதேச கூட்டாளிகளும் வழங்கிய மிக துல்லியமான தரவுகளின்படி ரஷ்யா புதிய அசுர தாக்குதலுக்கு ஏவுகணைகளை தயார் நிலையில் குவித்து வைத்துள்ளது என்று ஜெலன்ஸ்கி பிரகடனம் செய்துள்ளார். இந்த தாக்குதல் அடுத்த 2 நாட்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதால் பொதுமக்கள் அனைவரும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை உன்னிப்பாக கவனித்து உடனடியாக பாதுகாப்பான தங்குமிடங்களை பயன்படுத்துமாறு அவர் அவசரமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த அவசர எச்சரிக்கைக்கு உடனடி பின்னணியாக கீவ் பிராந்தியத்தில் நேற்று நடந்த கொடூரமான ஏவுகணை தாக்குதல் அமைந்துள்ளது.
தெரிவித்துள்ளது. கீவ் மாகாணத்தின் புச்சா மாவட்டத்தில் உக்ரைனிய ஆயுத உற்பத்தியாளர்கள் மற்றும் ராணுவ பிரதிநிதிகள் பங்கேற்ற ஒரு ரகசிய ஆயுத கண்காட்சி மற்றும் நிகழ்வு நடைபெற்ற ஒரு தனியார் விளையாட்டு வளாகத்தின் மீது ரஷ்யா வடக்கு பகுதியில் இருந்து 3 அசுரஸ் கந்தரைம் அல்லது S-400 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. இந்த அசுர தாக்குதலில் ஒரு ஏவுகணை உக்ரைனிய வான் பாதுகாப்பு படைகளால் இடைமறிக்கப்பட்ட போதிலும் மற்ற 2 ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே கொடூரமாக கொல்லப்பட்டனர் என்றும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த துரோக தாக்குதல் மற்றும் உளவு தகவல் கசிவு குறித்து உக்ரைன் தலைமை வழக்கறிஞர் ருஸ்லான் கிராவ்சென்கோ 2 தனித்தனி கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்து அவசர விசாரணையை தொடங்கியுள்ளார். இந்த அசுர தாக்குதல் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் வாஷிங்டனுக்கு அவசர ராஜதந்திர பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அங்கு அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது உயர்மட்ட குழுவினரை சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேசவுள்ளார். ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுப்பதற்கு அமெரிக்காவின் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமே தற்போதைய ஒரே தீர்வு. ஆனால் பென்டகன் தங்களுக்கு ஏவுகணைகளை வழங்குவதில் தாமதம் செய்வதாகவும் பார்ட்னர் நாடுகள் உடன்படிக்கைகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் மணிலாவில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக வலுவாக நிற்பதாகவும் அதே சமயம் ரஷ்யாவின் உட்கட்டமைப்புகளை நசுக்குவதற்கு உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் உதவிகரமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.